இந்த ஒன்றிய மானங்கட்ட மோடி அரசு என்ன செய்யுதுன்னா, இன்னுமே 30 நாள் ஏதாவது வழக்கில் கைதாகி 30 நாள் சிறையில் இருந்தாவே அவங்க பதவி விலகணும் அப்படின்ட்டு ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வரதுக்கு உள்ள முயற்சிகளை எடுக்குது. கொண்டு வர பார்க்குறாங்க. அதை நம்மளை மாதிரி ஆளுகள் இங்கே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மாதிரி முதலமைச்சர்கள் மற்ற மாநிலத்தில் இருக்கிறவங்க குரல் கொடுத்து இதை ஆரம்பத்திலே இது மாதிரி திட்டங்களை கொண்டு வரும்போதே எதிர்த்து பேசி அதை உடச்சி ஒன்றுமில்லாமல் ஆக்கினா தான். இல்லைன்னா இவங்களோட நோக்கம் என்னென்னா, எல்லா மாநிலத்திலையும் பிஜேபி தான் இருக்கணும். பிஜேபி இல்லாத இடத்துல வேறு மாற்று கட்சி இருந்துச்சுன்னா அந்த கட்சிகளை மிரட்டணும். எதையாவது ஒரு வழக்கு சும்மா கொண்டு யாரும் வழக்கு போடுவாங்க. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணாங்களே என்னென்னு நிரூபிச்சிட்டாங்களா? அதை சும்மா போகிற போக்கில் எதுக்கு 3 மாதம்னா இப்போ போனோன்னா கைதாவாங்க. கைதாகனோன்னே அந்த நீதிபதி என்ன சொல்லுவார், இந்த வழக்கை அடுத்த மாதம் தள்ளி வைக்கிறேன்பார். அது வர சிறையில் இருந்தால் 1 மாதம் ஓடி போயிடும். 1 மாதம்ன்றதுக்கு ஒரு வருஷம் 2 வருஷம்னா கூட மனசாரி போயிடும். 1 மாதம்ன்றது எப்படி போகிறதே தெரியாது. ஆனால் இப்போ இதுக்கு சங்கி சீமானு அதுக்கு ஆதரவு கொடுக்குறாரு. ஏன்னா அவர் ஆக போகிறது இல்லை, அவர் ஜெயிக்க போகிறதும் இல்லை. நம்மளாம் இன்றைக்கி ஜெயிச்சாத்தானே அதை பற்றி கவலைப்படணும், நமக்கு என்ன அப்படின்னு. இதில் என்னென்னா, பிரதமரை தானே இதில் சேர்த்துருக்காங்க. சாவி அவர்கிட்ட தான் இருக்கும். நீதிமன்றம் அவர் சொல்கிறத தான் கேட்குது. தேர்தல் ஆணையம் அவர் சொல்கிறத தான் கேட்குது. அப்புறம் அவரே பூட்டிக்கிட்டு உள்ளே போயிடுவார. இது சும்மா மேலோட்டத்துக்கு பாருங்கள், என்னையே சேர்த்துருக்காங்க. இதில் முதலமைச்சர் சித்தா என்ன அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக மக்கள்கிட்ட ஒரு தெளிவில்லாத மக்கள்கிட்ட கொண்டு போய் படிப்பவர்கள் மக்கள்கிட்ட பாருங்கள், அவன் என்னென்னப்பா என்ன பிரதமரை கேட்குறாங்க அப்படின்னு. பிரதமர் யார்கிட்ட அந்த அதிகாரங்கள்லாம் இருக்குது? நீதிமன்றம் இன்றைக்கி யார் சொல்கிறது கேட்குது? நீதிபதி உச்சநீதிமன்ற நீதிபதியெல்லாம் யார் போடுறா? இன்றைக்கி குடியரசுத் தலைவரை யார் கொண்டு வரா? இது கூடயா தெரியாமல் இருக்குது? தெரியாத மாநிலங்கள் நிறையா இருக்குது. யார் இருக்கா, யார் வரலாம் தெரியாத இருக்குது. ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டு தெளிவாக இருக்கிற அளவுக்கு எல்லா மாநிலங்களும் இல்லை, பின்னோக்கி தான் இருக்குது. இந்த ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு எப்படி இருந்துச்சோ, பெரியார் வர்றதுக்கு, ஐயா கலைஞர் வர்றதுக்கு முன்னாடி, அண்ணா வர்றதுக்கு முன்னாடி, அம்மையார் ஜெயலலிதா கூட சேர்த்துக்கலாம், ஜெயலலிதா எம்ஜிஆர் இவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாடு எப்படி இருந்துச்சோ அதான் இப்போ அப்படி தான் இருக்குது. அதை விட்டுட்டு இதுக்கு இந்த சங்கி சீமான்லாம் ஆதரவு தெரிவிக்கிறா என்ன அர்த்தம்? இதை இன்றைக்கி விஜய் மாநாடு நடத்தினீங்கள, நீ ஒரு நல்ல ஆம்பளை, நீ பேசியிருக்கணும்ல. நீ முதலமைச்சராக இருக்கு துடிக்கிறீல, இதை பேசியிருக்கணும்ல. போகிற போக்கில் மோடியை சொல்லிட்டு போகிற இதெல்லாம் கேட்க வேண்டியதானே? இப்படி சட்டங்கள்லாம் கொண்டு ஒன்றிய பாசாக அரைச்சு அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? வீட்டுக்கு அனுப்பணும்ட்டு நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டிய ரசிகர்லாம் இப்போ யார் ஓட்டு போட்டான்? திமுகக்கா, அதிமுகக்கா, இல்லை சங்கிகள் கூட்டத்துக்கா? சொல்லு, வெளிப்படையாக சொல்லு. அப்போ நீ யாராவது சொல்லியிருக்கணும்ல. இப்போ 3 கட்சிக்கும் போல நோட்டாக்காவது கூட்டியிருக்கணும்ல. அப்போ உனக்கு என்ன ஓட்டுன்றது உனக்கே தெரிஞ்சு போச்சு. 5 6 அந்த சீமாண்டை இருக்கிறத மறிக்கலாம். வேறு ஒன்றும் நீ பெருசாக 10 வாங்கினா பெரிய விஷயம் அப்படின்ற இடத்துல போய் இவங்களை ஆட்சியில் பிடிக்கிறாங்களா? 40% வாங்கி நீ ஆட்சியை பிடிச்சிருக்கீங்களா? இல்லை இந்த சங்கி பயில்களை பாருங்கள், இதுக்கு பாருங்கள் என்னென்னத்தை கொண்டு வராங்கன்ட்டு. அதனால் மக்கள் வெளிப்படையாக இருக்கணும். இது இவங்க ஒன்றையும் நம்ம எதையாவது கொண்டு என்னமாவது பண்ண முடியாதா? இந்த இவங்க கொண்டு வர்றது எல்லாமே தமிழ்நாட்டை வச்சதே கொண்டு வருவாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே ஒன்றுமே பண்ண முடியலை. அதனால் எதையாவது செய்யணும்ன்ட்டு திடிக்கிறாங்க. இவங்கள வீட்டுக்கு 2019 போச்சு, 24 வந்துட்டான், திருப்பி 3வது டைம் வந்துட்டான். இன்றைக்கி கடந்த 29 இவங்களை விரட்டணும். நம்ம தமிழ்நாட்டு மக்கள் யாரும் அவனுக்கு ஓட்டு போடுறதில்ல. ஆனால் மாற்று மாநிலத்தில் இருக்கிறவன் இவங்கேயும் ஓட்டு போட வைக்கிறாங்க, மிஷினை கொண்டே வச்சுக்கிறாங்க. இன்றைக்கி தேர்தல் ஆணையத்தில் இவங்களே பொய்யான வாக்காளர்களை சேர்த்து வச்சுருக்காங்க, இறந்து போனவர்களாம். இவங்களே ஓட்டு போடுறாங்க. இவங்க எப்படி பறிக்க போகிறோம்னு தெரியல. இது மோடி ஆட்சியா இல்லை ஹிட்லர் சர்வதேச ஆட்சியோடு இது கொடுமையான ஆட்சியாக தான் இருக்குது.